வணக்கம். மக்கள் சட்டம் நியூஸ். தமிழகத்தின் முதல் சூப்பர் ஸ்டார், ஏழிசை மன்னர், கந்தர்வ குரலோன், விஸ்வகர்ம சமூகத்தின் எழுச்சி நாயகன் பிரம்மஸ்ரீ M.K. தியாகராஜ பாகவதரின் 116வது பிறந்தநாள் விழா சேலம் டவுன் பொற்கொள்ளர் தெரு வஉசி மார்க்கெட் பின்புறம் உள்ள தியாகராஜ பாகவதர் கொடிக்கம்பம் அருகில் M.K. தியாகராஜ பாகவதரின் தம்பி மருமகனும் தமிழ்நாடு விஸ்வகர்ம கவிஞர்கள் சங்கம் சேலம் மாவட்ட தலைவர் மற்றும் மாநில துணைத் தலைவர் குரு ராமலிங்கம் மற்றும் M.K. தியாகராஜ பாகவதரின் தம்பி மகள் சாந்தா ராமலிங்கம் ஆகியோர் தலைமையில் M.K. தியாகராஜ பாகவதரின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தார்கள். இந்நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு விஸ்வகர்ம கவிஞர்கள் சங்க சேலம் மாவட்ட செயலாளர் கோல்டு தேவா என்கிற தேவராஜ், மாநகர தலைவர் மணிகண்டன், மாவட்ட பொருளாளர் A.R. ராஜேந்திரன், மாநகர பொருளாளர் சுரேஷ்குமார், மாநகர செயலாளர் அங்குராஜ், மாவட்ட துணைத் தலைவர் ஞானசேகரன், காமாட்சி அம்மன் திருக்கோவில் அறங்காவலர் குழு தலைவர் தில்லை குமரன் ஆகியோர் முன்னிலை வகித்து M.K. தியாகராஜ பாகவதரின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தார்கள். மேலும் இந்நிகழ்வில் செல்வம், ரமேஷ், ராஜகோபால், பிரகாஷ், நடராஜன், ஜெயம் முருகன், செந்தில்குமார், சந்திரசேகர், பாலசுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கி M.K. தியாகராஜ பாகவதரின் பிறந்த நாளை கொண்டாடினார்கள். M.K. தியாகராஜ பாகவதர் தமிழகத்தின் சூப்பர் ஸ்டார். 13 படங்களில் நடித்து இந்த இந்தியாவை உலகையே திரும்பி பார்க்க வைத்தவர். வைர வடுவர் பட்டு பீதாம்பரதாரி, பன்னீரில் குளித்தவர், வைர வடுவர்களுக்கு சொந்தக்காரர், தங்கத்தட்டில் சாப்பிட்டவர், தங்க தமிழில் தண்ணீர் குடித்தவர், கடிலக்காரில் பவனி வந்தவர், வெண்குதிரையில் பயணி வந்தவர், சக்கரவர்த்தி போல் அரண்மனையில் வாழ்ந்தவர், சொந்தங்களெல்லாம் தன்னோடு வாழ வேண்டும் என்று வாழ்ந்தவர், எவ்வளவோ பேருக்கு எவ்வளவோ நல்ல உதவிகள் செய்தும் அவையெல்லாம் பிரபல்யப்படுத்திக் கொள்ளாதவர். சத்தியமூர்த்தி காங்கிரஸ் சொன்னத்தின் பேரில் 10 பீதாம்பரங்களை இழந்து கதருக்கு மாறியவர். சிறப்புமிக்க அவர் தமிழகத்தின் மிகப்பெரிய சக்தியை படைத்தவராக வாழ்ந்தவர். சில தவறான செயல்பாடுகளால் அவர் செயல்பாடு இழந்து வெற்றி பெற முடியாமல் போனாலும் இன்று உலகளவிலும் அவருடைய குரலும் தங்க குரலுக்கு நிலையாக யாருமே இல்லை என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். அந்த உலகமே போராட்டுகின்ற விஸ்வகர்ம சமூகத்தின் வழிகாட்டியாக அவர் நிற்கிறார் என்பதை நாம் நினைவில் வைத்து அவருடைய பிறந்த நாளையும் எல்லாரையும் கொண்டாட வேண்டும் என்பதையும், அவர் நம்ம சமூகத்தின் ஒற்றுமைக்காக மீண்டும் இந்த உலகுக்கு பிரபல்யமாக வந்திருக்கிறார், விஸ்வரூபமாய் வந்திருக்கிறார். 116வது வருடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பிறந்த நாளில் இன்று அவர் விஸ்வரூபமாய் தமிழகத்திலே நிற்கிறார் என்பதை தெரிந்து அதற்கேற்ப விஸ்வகர்மாக்கள் ஒன்றுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் நான் தமிழ்நாடு விஸ்வகர்ம கவிஞர் சங்கத்தினுடைய மாநில துணைத் தலைவர், சேலம் மாவட்ட செயலாளர், M.K. தியாகராஜ பாகவதரின் தம்பி மருமகன் குரு ராமலிங்கம் ஆகும். சேலம் டவுன் பெரியார் தினம் எனும் பொற்கொள்ளர் தெருவில் M.K. நினைவாக இங்கு ஒரு கொடிக்கம்பம் நிறுவப்பட்டு ஆண்டுதோறும் அவருடைய பிறந்த நாளும் நினைவு தினத்துக்கும் போற்றுகிறோம். இவ்விடத்தில் ஐயா குரு ராமலிங்கம் அவர் தலைமையிலும் சாந்தா ராமலிங்கம் அவர்கள் தலைமையிலும் இந்த நிகழ்வை நாங்கள் தொடர்ந்து நடத்தி வருகிறோம். வருடம் நடத்தி வருகிறோம். ஒரு 500 பேருக்கு பண்றோங்க. இது வருஷம்லாம் நாங்கள் எண்ணிக்கை செஞ்சுட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டு செஞ்சுட்டு இருக்கிறோம். நாங்க எத்தனை வருஷங்கிறது கணக்கு போடல, ஒவ்வொரு ஆண்டு செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த தலைமுறை நாங்க செய்யறோம், அடுத்தது வேற ஒருத்தர் வந்து செய்வாங்க. தமிழ்நாடு விஸ்வகர்ம கைவினைஞர்கள் சங்கம், பொன்வெள்ளி நகைத்தொழில் சங்கம், சேலம் மாநகர விஸ்வகர்ம சமூக நல பேரவையின் சார்பாக இந்த நிகழ்வை நடத்திட்டு இருக்கிறோம் வருடம்.